ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப டேஸ்டான அதுவும் உடம்புக்கு ஆரோக்கியமான பன்னீர் வச்சு இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்காக சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் அளவு நான் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். பிரியாணின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் சில ஸ்கூலில் நான்வெஜ்ஜு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பன்னீர் இருந்தால் போதும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜில் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த பன்னீர் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 4 தக்காளியும் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். பன்னீர் ஒரு 1/4 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ பேக்கெட்டு, 3/4 கிலோ யூஸ் பண்ணிவிட்டு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பன்னீரை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பன்னீரில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குறிப்பாக 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த பால் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க பால் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பச்சை மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பூண்டை இந்த மாதிரி நச்சுட்டு அதுலேருந்து ஒரு 10 பல் பூண்டு தோலோடைய சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி டப்பாவில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்பேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா அரைச்சிடலாம் அப்படின்ட்டு பூண்டு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அந்த பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்குறேங்க. பன்னீர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மசாலா அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாதிரி காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியமான அந்த மசாலா தான் இருக்கணும். ஒரு 4 கொத்து மல்லி இலையை கழுவிட்டு 2-3 பிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 குச்சி புதினா இலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக, அதாவது ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன க்யூபாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா வெங்காயமெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். பன்னீர், காளான் இதிலெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தை தேடி நம்ம காய்கறி மட்டும் சாப்பிடும்போது இது மாதிரி கொஞ்சம் மாறுதலாக பன்னீர், காளான், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கைகால் வலி, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா கால் வலி இதெல்லாம் நமக்கு வரும். முதுகு வலி முக்கியமாக 45 வயசுக்கு மேலே முதுகு வலி ஜாஸ்தியாக வருங்க. அந்த டைமில் அந்த எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி பன்னீர், காளான், முக்கியமாக காலிஃப்ளவர், ப்ரக்கோலி எல்லாம் சூப் வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறது நல்லது. நான் சொல்கிறது வெஜிடேரியன்ஸ்க்கு. ஒருவேளை நான் வெஜிடேரியன் நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிங்க, ரொம்பவே நல்லது. நான் நான்வெஜ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன், முட்டை கூட சேர்த்துக்க மாட்டேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டையெல்லாம் டெய்லி கூட ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மசாலாலாம் பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வர்ற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பிரியாணி பண்ணும்போது அந்த பன்னீர் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த பால் வாடை இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகி அது ஒரு சிக்கன் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு சீக்கிரம் உடையாது. இது ஆறுனதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடுமான்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப போட்டு ரோஸ்ட் பண்ணாமல் லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி உடையாத அளவுக்கு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பன்னீர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்குமே உங்களை விட ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான பிரியாணி, ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணியும் கூட. இப்போ 2 பக்கமும் லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு மசாலாலாம் வதக்கி வரும்போது மறுபக்கமும் அந்த பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பன்னீர் பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன். டக்குன்னு காலையில் டிஃபன் வேலை முடியணும், அதாவது லஞ்சுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா குக்கர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் டக்குன்னு அதில் செஞ்சிடலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக அது பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பன்னீர்லேயுமே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரவும் நறுக்கி வச்ச தக்காளியவும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து விலை கூடுதலாக இருந்ததுனால இந்த சின்ன தக்காளி கிலோ 10 ரூபா. அதனால் நான் குட்டி தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை தக்காளி தானேன்னு சொல்லி வாங்கினாங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசியாக வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இலையெல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா அரைப்படுற அளவுக்கு ஒரு 2 டிராப்ஸ், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட ராஸ்மெல் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அதோட ராஸ்மெல் போயிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடையில் கரம் மசாலா வாங்குறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க, ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ மசாலாவை நல்லா அதில் ஒரே செகண்ட் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் 1.25 டம்ளர் நம்ம அரிசிக்கு அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க. நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அதாவது மிக்சி ஜார் அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரிசி ஊற வச்சுருந்ததில் 1 டம்ளர் தண்ணி, நார்மல் தண்ணி 1 டம்ளர், 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா 2வது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி இந்த மாதிரி கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடுங்க. நான் எடுத்திருக்க சீரக சம்பா அரிசி புது அரிசி. இதுவே நீங்கள் பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புது அரிசிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க.
நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அடுப்பில் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை இப்போ சேர்த்துருங்க. அந்த எண்ணெய் அந்த மசாலாவோடைய அரிசியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். காலையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளாவது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த பட்டை கிராம்பு வாசத்தில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் சத்தமே இல்லாமல் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். அதனாலே இப்போ இன்னைக்கு காலையில் பன்னீர் இருந்ததுனால பன்னீரை வச்சு நல்லா சூப்பராக பிரியாணி பண்ணிட்டேன். 2 விசில் விட்டு நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுனான்னு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். சாப்பாடு நல்லா பொலான்னு இருக்குது. நல்ல வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கலந்து விட்டுட்டு நான் முதல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சிட்றேங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. முதல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பன்னீர் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க தட்டில் எடுத்து வச்சிருக்கேன், எவ்வளோ பொலப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.